என்ன பண்றான்? எடுக்கிற டேக்கப்பை பாருங்க, ஸ்பீடு டேக்கப்டா. பிளாக்கெட் டேக்கப் மைக்கா நீ பண்ற. டேய் ஹைட்டா செட் பண்ணணும்டா. என்னடா செட் பண்ற? டேய் என்ன ப்ரோ என்னடா பண்ற ப்ரோ? பிளாக்கர் ப்ரோ பால் செட் பண்ணவே தெரியல, எல்லாம் கட்ட கட்டையா செட் பண்ற. அடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. செட்ரு மிஸ்டேக்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே வா மிஸ்டேக் தான். நீ எடுக்கிற டேக்கப் ஸ்டைல் பார்த்தா பிளாக்கர் டேக்கப் மைக்கா இருக்கு. ஏன் மிஸ்டேக்கா ப்ரோ? டேக்கப்லாம் கரெக்ட் தானே ப்ரோ? ஆமாடா, அவ்வளவுமே தப்பு தான்டா. தப்பா? சரிவா, நான் உனக்கு உடனே இப்போ சொல்லி தரேன், அது கத்துக்கோ. சரி ப்ரோ, சொல்லி தானே ஒரு வந்து பாக்குறேன். நீ மேட்ச்ல பிளாக்கர் ஆனா உனக்கு டேக்கப் எடுக்க எவ்வளவு தரமா மொத்த இடமே இந்த 3 மீட்டர் இருக்குல்ல, அந்த 3 மீட்டர் டு சென்டர் லைன் இருக்குல்ல, இந்த கேப்ல மட்டும் தான் நீ டேக்கப் எடுத்து அடிக்கணும். பெரிய பெரிய மேட்ச்ல எல்லாம் பாத்திருக்கியா, பிளாக்கர் மினிமம் இந்த 3 மீட்டர் இருக்குல்ல, அந்த 3 மீட்டர் கிட்ட மட்டும் அப்படி குனிஞ்சு நிப்பான தவிர்த்து இங்கெல்லாம் நின்று என்னைக்குமே வர மாட்டா. நீ என்ன பண்றா, இங்க இருந்தே இப்படி ஓடிற. இப்படி ஓடவே கூடாது, இது ராங். பொசிஷன் பார்த்தனா அதாவது ஆப்போனன்ட் டீம் சரி அடிச்சு ஆளு ரிசீவ் கொடுத்து பாஸ் கொடுத்தான். நீ அப்ப என்ன பண்ணணும், அந்த மாதிரி நின்னுட்டு பால் பார்த்துட்டு இருக்க கூடாது. நீ என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெண்ட் பண்ணிட்டு பாஸ் கொடுத்தனா உன் ஸ்டைல் இப்படி வந்துடணும். சரியா? அதாவது ஸ்பீட் மூவ்மெண்ட்ல ரெடியாவே இருக்கு. இப்போ டீம்மேட் பாஸ் கொடுத்துட்டா நீ டேக்கப் இருக்க ரெடியா நிக்கிறங்க, பாத்துக்கோ. உனக்கு எந்த கால் ஃபர்ஸ்ட் வருமோ அந்த கால் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோ. சரியா? இது 1. அடுத்து 2 வச்சுட்டு 3வது ஸ்டெப் ஸ்பீடு ஜம்பா தான் இருக்கணும். நீ டேக்கப் எடுக்கும்போது பாடி ஸ்டைல் அதாவது ஹேண்ட் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா. அதாவது இப்போ நீ ஒரு ஸ்டெப் வச்சுட்ட, அப்போ உன் கை இங்க வந்துடணும். செகண்ட் ஸ்டெப் வைக்கும்போது இங்க போயிடும். தேர்ட் ஸ்டெப் வைக்க 2 கேப்லயுமே கை இப்படி மேல போயிடும். சரியா? இப்போ 1 டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 மீட்டர் லைன்ல இருந்துட்டு இந்த சென்டர் லைனுக்குள்ள நான் பிளாக்கர் ஷாட் அடிக்கணும். பாத்துக்கோ. பால போட்டேன், அடுத்து ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு அடிச்சிடும். அவ்வளவுதான். மிடி பிளாக்கர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீ 2 ஸ்டெப் டேக்கப் எடுக்கணும். பாடி ஸ்டைல நல்லா ஸ்பீடு மூவ்மெண்டா மட்டுமே நீ ட்ரை பண்ணி பார்த்தாலே ஈஸியா நீ பிளாக்கர் ஆடிடலாம். நீ வைக்கிற 2 ஸ்டெப் டேக்கப் இருக்கல, அதுமே ஸ்பீடு மூவ்மெண்ட் தான். அடுத்து நீ கையை வீசுற தெரியுமா, இதுமே ஸ்பீடா இருக்கணும். அதாவது சொல்ல போனோம்னா நீ என்ன பண்றேன்னா ஆப்போசிட் அக்காருக்கு தெரியவே கூடாது. அதுதான் பிளாக்கர். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் தெளிவா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். மிடில் பிளாக்கர் பார்ட் 2 வீடியோ வேணும்னா கமெண்ட்ல MP2 கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை பை, see you.